என்னப்பா போலாமா? எங்கம்மா? என்னப்பா அது இப்படி கேக்குறீங்க? நான் தான் கோர்ட்டுக்கு போகும்போது உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன்ல. கிளம்புங்க. ஏம்மா, அதான் காயமெல்லாம் நல்லா ஆறி போச்சே, எதுக்கு டாக்டர் கிட்ட கூப்பிடுற? அப்பா, மேல காயம் ஆறி இருந்தாலும் உள்காயம் இருக்கும். டாக்டர் போதும்னு சொல்ற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். வாங்க. அம்மா, ஒரு சின்ன காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உன் சொத்து பூரா ஏன் டாக்டருக்கு எழுதி வைக்கணும்னு நினைக்கிற? இதை பாரு, எல்லாம் நல்லா ஆயிடுச்சு இல்ல, நீ கோர்ட்டுக்கு கிளம்புற வழியை பாரு. எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கும் வர மாட்டேங்கிறீங்க, டாக்டர் கிட்டயும் வர மாட்டேங்கிறீங்க. ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? ஏம்மா, ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்கிற உன்னுடைய வாதத்தை இன்னும் நீ விடலையா? அப்பா, அந்த அளவுக்கு உங்களை அடிச்சவங்களை எப்படி விட முடியும்? ஏம்மா, அன்னைக்கு நான் பேசினப்போ நீ மௌனமா இருந்தியே. வேதனையில பேசின உங்ககிட்ட விளக்கம் சொன்னாலோ இல்ல எதிர்த்து பேசினாலோ அது எடுபடாது. நான் மௌனமா இருந்தது உண்மைதான். ஆனா அதுக்காக அந்த அநியாயத்தை நான் மறந்துடுவேனோ இல்ல மன்னிச்சிருவேனோன்னு நீங்க நினைக்காதீங்கப்பா. தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும்ப்பா. அதை நான் அவனுக்கு வாங்கி கொடுத்தே தீருவேன். அம்மாடி, 17 வருஷம் சர்வீஸ் பண்ண ஒரு நீதிபதியே எனக்கு மிரட்டல் வருது, நான் எப்படி என் கடமைகளை செய்ய முடியும்னு சுப்ரீம் கோர்ட்ல கண்ணீர் விட்டு கதறி அழவச்ச தேசமா அது. இங்க நீ ஒரு பொண்ணுங்கிறதையே மறந்துட்டு அந்த சமூக விரோதிகளுக்கு எதிராக போராடுற. இதை பாருமா, இதனோட முடிவுகள் எப்படி இருந்தாலும் விளைவுகள் விரும்பத்தகாத மாதிரிதான் இருக்கும். இதுக்கு மேல உன் இஷ்டம். நான் விளைவுகளை பார்த்து பயப்பட மாட்டேன்பா. எனக்கு முடிவுதான் முக்கியம். அப்பா, அந்த நீதிபதி எந்த சுப்ரீம் கோர்ட்ல கதறி அழுதாரோ அதே சுப்ரீம் கோர்ட் அவர் அப்படி மிரட்டினது யாருன்னு விசாரிக்க சொல்லி சிபிஐக்கு உத்தரவு போட்டிருக்கு. அதையும் மறந்துடாதீங்கப்பா. நான் வரேன். என்னமோம்மா, உன்னோட தைரியம் எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. என்னம்மா? வணக்கம் ஐயா. வணக்கம். உள்ள வாங்க. வா. ஆமா ஆமா, நீ அந்த கிட்னி கேஸுக்காக வந்த பொண்ணு இல்ல? ஆமாங்க ஐயா, மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்க. எப்படிமா மறக்க முடியும்? என்னங்க ஐயா, கையில நெத்தில எல்லாம் காயமா இருக்கு. இது ஒரு வகையில விழுப்புண். சரி, அதை விடுமா. ஆமா, நீ என்ன திடீர்னு வந்திருக்கிற? இந்த பொண்ணு யாரு? ஐயா, இவ எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு. பேரு பூஞ்சோல. ஆனா இவ வாழ்க்கை தான் பொட்டக்கடை ஆகி போயிடுச்சு. கிட்னி இழந்த எங்களுக்கு நஷ்ட ஈடு வாங்கி கொடுத்த நம்ம ராஜலட்சுமி அம்மா தான் இவளோட வாழ்க்கைக்கும் ஒரு நல்லது நடக்க வழி செய்யணுங்க. பூஞ்சோல, உன் புருஷனை பத்தி ஐயா கிட்ட சொல்லு. ஐயா, பிரச்சனை என்னன்னு தயங்காம சொல்லுமா. தொண்டை ரொம்ப வறட்சியா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். ஓ, குடிக்க தண்ணியா? வேலைக்காரி கூட வீட்டுக்கு போயிட்டா. அம்மா, அந்த ஜகுல தண்ணி இருக்கான்னு பாருமா. ஐயா, ஜக்குல தண்ணி இல்லைங்களே. அப்படியா? நேர கிச்சனுக்கு போமா, அங்க வாட்டர் ஜக் இருக்கும், அதுல இருந்து தண்ணியை ஊத்தி குடிச்சிட்டு வாமா. சரிங்கய்யா. ஏம்மா, ஐயா, அந்த பொண்ணுக்கு என்னமா பிரச்சனை? அத ஏயா கேக்குறீங்க? அவ புருஷன் ஒரு ரவுடி கிட்ட அடியால வேலை பாக்குறான். அடியாளா? ஐயா, தண்ணி குடிச்சிட்டேங்க ஐயா. தண்ணியை குடிச்சிட்டு இல்ல, 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க. ஐயா, என் பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க, கேட்டோம்.
ஏம்மா உன் புருஷன் அடியாளு, அவன் தினம் குடிச்சிட்டு வந்து ஒன்று அடிப்பான். அவங்ககிட்டேருந்து என் பொண்ணு உனக்கு இலவசமா விவாகரத்து வாங்கி தரணுமா? அதெல்லாம் இங்கே ஒன்றும் நடக்காது. முதல்ல கிளம்புங்க. காசு பணத்துக்காக நான் பேசலமா. நீங்க கொண்டு வர ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பின்னாடி எனக்கும் என் பொண்ணுக்கும் எவ்வளவு ஆபத்துகள் மறைஞ்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு? யாரு எங்க எப்படி அடிக்கிறானுங்கன்னு தெரியலையே, ஆனா அடிக்கிறானுங்களே. இனிமே உன் பொண்ணு எங்க பிரச்சனைகள்ல தலையிடுவாளா தடையிடுவாளான்னு கேட்டு கேட்டு அடிக்கிறானுங்களே. இப்ப கேட்டியே எங்க அடிபட்டது ஏன் அடிபட்டதுன்னு கேட்டியே. போன வாரம் 4 ஆளுங்க சேர்ந்து அடிச்சாங்க. என்ன யாருங்க அடிச்சது? யார் அடிச்சாங்கன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு உதவி செய்ய போய் அந்த கிட்னி திருடனுங்களை நாங்க பகைச்சுக்கிட்டோம்ல, அவனுங்க கூட அடிச்சிருக்கலாம். அந்த கால் போன பையனுக்காக ஜெகன் கிட்ட வாதாடி நஷ்டஈடு வாங்கி கொடுத்தாலே என் பொண்ணு, அந்த ஜெகன் கூட ஆளை வச்சு அடிச்சிருக்கலாம். எவ்வளவோ ஏழப்பட்ட ஜனங்களுக்காக என் பொண்ணு வாதாடி இருக்கா. அவங்களோட எதிரி கூட என்ன அடிச்சிருக்கலாம். யார் அடிச்சாங்கன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இனிமே உங்களை மாதிரி உள்ளவங்களுக்காக வாதாடி எங்க உயிருக்கு ஆபத்தை தேடிக்க நாங்க விரும்பல. நீங்க கிளம்புங்க. ஐயா, நீங்களே இப்படி சொல்லிட்டா எங்களுக்கு யார் யார் இருக்காங்க? எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வக்கீலம்மா விட்டா யாரு இருக்காங்க? தேடுங்கம்மா, கிடைப்பாங்க. ஆனா என் பொண்ணை விட்டுட்டா நான் எங்க போய் தேடுவேன்? தேடினாலும் கிடைக்க மாட்டாளே. நீங்க கிளம்புங்க. இல்லங்க ஐயா. இனிமே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இந்த மாதிரி கேஸ் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. கிளம்புங்க. வா பூஞ்சோல போலாம். இனிமே இப்படிப்பட்ட கேஸுகளோட வர பொண்ணுங்களை அலவு பண்ணவே கூடாது. அப்பதான் என் பொண்ணை நான் காப்பாற்ற முடியும். ஹலோ. சார், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு கூப்பிடுங்க ப்ளீஸ். என்ன சார், அந்த பொண்ணு ஃபோன் பண்ணலையா? ரொம்ப டென்ஷனாக இருக்கு சார். நம்ம சொன்னபடி அந்த பொருளை வீட்டுக்குள்ள ரகசியமாக வச்சிருப்போம் சார். டென்ஷன் ஆகாதீங்க, அவள் கரெக்டாக வச்சிருப்பா. அவ மட்டும் வச்சிருந்தா ராஜலட்சுமிக்கு 7.5 தான். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, வக்கீல் சாருங்களா? வக்கீல் தான் பேசுகிறேன். சார், நான் பூஞ்சோல பேசுறேன் சார். சொல்லு பூஞ்சோல. பொருளை பத்திரமா அந்த வீட்டில் வச்சுட்டில்ல? வச்சுட்டேன் சார். வெரி குட், வெரி குட். சார், இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதே? கண்டிப்பா வராது. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை காப்பாத்துறேன். சரிங்க சார். அந்த மீதி பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா என் குழந்தைய காப்பாத்த வசதியா இருக்கும் சார். சரி சரி, போன்ல கச்சேரி வைக்காத. ஆபீஸ்க்கு வா, வந்து பணத்தை வாங்கிட்டு போ. சரிங்க சார். வெரி குட். ஒரு வழியா பாதி கிணறு தாண்டியாச்சு. மீதி கிணத்தையும் நல்லபடியா தாண்டிட்டோம்னா நமக்கு இனிமே தினமும் தீபாவளி தான். தீபாவளி என்ன சார், இந்த விஷயத்தை உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பொங்கலையும் சேர்த்து கொண்டாடலாம் சார். கொண்டாடிடுவோம், அதை விட என்ன வேலை? வணக்கம், K2 போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் மனோகர் இருக்காரா? மனோகர் தான் பேசுறேன். நீங்க? இன்னைக்கு தான் நம்ம ஏரியா ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஓகே சார். நீங்க யாரு? நலம் விரும்பி, மக்கள் நலம் விரும்பி. சார், நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி எங்க ஏரியால எப்படா வந்து ஜாயின் பண்ண போறீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் சார். என்ன விஷயம்? உங்களுக்கு வக்கீல் ராஜலட்சுமியை நல்லாவே தெரியும்னு எனக்கு தெரியும். அதுக்கு என்ன இப்போ? அவங்க அட்டகாசம் தாங்க முடியல சார். சொல்லுங்க. ரவுடிகள் துணையோட சகட்டு மணிக்கு எல்லாரையும் மிரட்டி நாட்டாம பண்றாங்க சார். சார், அவங்க தனக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்துக்கிட்டு ஒரு மினி அரசாங்கமே நடத்திட்டு இருக்காங்க சார். சார், முன்னால இருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட அவங்க கிட்ட படி வாங்கிட்டு அவங்க கை நீட்டுற ஆளையெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கேஸை போட்டு உள்ள தள்ளிட்டு இருந்தாங்க. அந்த தைரியத்துல போலீஸ்காரங்களால நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு தெனாவட்டா பேசிட்டு இருக்காங்க சார். போதை பொருள் கடத்தல் விற்பனைன்னு வீட்டிலேயே வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். கள்ள நோட்டு கூட புழக்கத்துல விடுறதா கேள்வி. ஹலோ, நீ யாரு மேன்? உன் பேர் என்ன? சார், என் பேரை விடுங்க சார். எங்க என்ன இருக்குன்னு உங்ககிட்ட விழாவாரியா சொல்லிட்டேன். ராஜலட்சுமியை பிடிச்சி உங்க பேரை கொடிகட்டி பறக்க விடுங்க சார்.
சார் பாயிண்ட் டு பாயிண்ட் பிடிச்சி கரெக்டா போட்டு கொடுத்துட்டீங்க சார். ஜனா, ஏற்கனவே அந்த காட்டெருமைக்கு ராஜலட்சுமியை கண்டாலே பிடிக்காது. இப்போ அவன் மேல ஒரு கருப்பு துணை வேற தூக்கி போட்ட. இனிமே ஒரே பாய்ச்சல் தான், துரத்தல் தான். நீங்க சொன்ன மாதிரி நானும் அந்த போலி பின்னாடி வால் பிடிச்சு அலைஞ்சு பார்த்துட்டேன். அவன் நான் கவனிக்கிறது தெரிஞ்சோ என்னவோ நெஜ மூசா மாதிரி நல்ல பிள்ளையா நடந்துக்கிறான். அப்போ இனிமே உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. நாங்களே தான் ஏதாவது பண்ணணும். என்ன கௌரி பண்ணலாம்? என்ன பண்ணாலும் இந்த தடவை ஜிலாவுதீன் அங்கிள் விஷயம் மாதிரி ஆயிடவே கூடாது. ஒண்ணு பண்ணலாமா? என்ன ஓடி போலன்றியா? டேய், நீ வாய மூடு. கௌதம், நீ சொல்லு. அட கொப்பா, இவன் நாட்டாவ தாங்க முடியலையா? டேய் சொல்லி சொல்லடா. ஆயிஷா பாட்டியும் ராணி ஆட்டியும் கூப்பிட்டு மூசா கிட்ட அவங்க சொந்த பந்தங்களை பத்தி பேச சொல்லலாம். ஒரிஜினல் மூசாவா இருந்தா தெளிவா பேசுவான். டூப்ளிகேட் மூசாவா இருந்தா திணறுவான்ல. அதை வச்சு அவன் டூப்ளிகேட் மூசான்னு ப்ரூஃப் பண்ணிடலாம். ஐடியா சரியில்லையோ? டேய் குச்சி, பரவாயில்லடா. என் கூட நீ பழகி பழகி என் அளவுக்கு நீ நல்ல இன்டெலிஜென்ட் ஆயிட்ட. பரவாயில்ல, கீப் இட் அப். கவரா நான் லுக்க தோபர். இந்த தம்பியப்ப என்ன புத்திசாலிப்பார். நீங்களே இவ்வளவுக்கு எப்ப தேர போறீங்களோ? சை. டேய், கொஞ்சம் அடங்குறியா? சந்தியா, நீ அவனை விடு. சரி வாங்க, நம்ம பாட்டி ஆண்டி கிட்ட பேசலாம் வாங்க. பாட்டி, ஆண்டி, பாட்டி, ஆண்டி, பாட்டி, ஆண்டி, ஆயிஷா, பாட்டி. என்ன கண்ணுங்கடா, எதுக்காக கூப்பிட்டீங்க? ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல கூப்பிட்டுருக்கீங்க. என்ன நடக்க போதோ? இல்ல தாத்தா, ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்காக தான் கூப்பிட்டோம். நீங்களும் இருங்க. வாங்க. வந்துட்டா அல்டாப் ராணி. என்னப்பா பசங்களா, ஏதாவது பிரச்சனையா? மந்திரத்துல நான் ஏதாவது வர வச்சு தரணுமா? ஏண்டி, அத நாங்க வரவழைச்சு தர மாட்டோமா? ஐயோ, உங்க வழக்கமான மோதலை நிறுத்த மாட்டீங்களா? அவங்க ஏதோ நல்ல விஷயம் நம்மள கூப்பிட்டுருக்காங்க. அது என்னன்னு கேட்பாம சொல்லுமா, என்ன நல்ல விஷயமா? அது இரு சொல்றேன்டா. என்னம்மா முக்கியமான விஷயம்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் தயங்குறீங்க? சொல்ல வேண்டியதானே, சொல்லுங்க. சொல்றேன் பாட்டி, ஆனா அதை நீங்க நம்பணும். என்ன கௌதம், பீடிகெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. ஆமா ஆண்டி, சொல்ல போற விஷயம் அப்படி. ஏய், சும்மா ஓவர் பில்ட் பண்ணாதீங்க. நான் சொல்றேன். சொல்லு 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 சொல்லு. பாட்டி, மூசாவுக்கு உங்க உறவுக்காரங்கெல்லாம் யார் யாரு, அவங்கெல்லாம் அவனுக்கு என்ன உறவு, இதெல்லாம் மூசாவுக்கு தெரியுமா? சொல்லுங்க. மூசாவுக்கு உங்க உறவுக்காரங்கெல்லாம் யார் யாரு, என்னென்ன உறவுன்னு தெரியுமா? நல்லாவே தெரியும்பா. எதுக்காக கேக்குற? சொல்றேன் பாட்டி. இப்ப நீங்க மூசாவை கூப்பிட்டு யாராவது சொந்தக்காரங்களோட பேரை சொல்லி அவங்க உனக்கு என்ன உறவுன்னு கேளுங்களேன். இதுல கேக்குறதுக்கு என்னமா இருக்கு? மூசாக்கு அவங்க அப்பாவோட சொந்தக்காரங்க தெரியுதோ இல்லையோ, என்னோட சொந்தம் அத்தனை பேர் அவனுக்கு கத்துப்படி. ஐயோ ஐயோ, நல்ல விஷயம்னு சொல்லி சண்டை ஆரம்பிச்சு வச்சுட்டீங்களே. சுமாரியா, அதென்ன அப்பாவோட சொந்த பந்தம் தெரியுதோ தெரியலங்கிறது சந்தேகம் வேண்டி கிடக்கு. மூசா பிறந்த உடனே பூதலோகத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அறிமுகப்படுத்தி வச்சத நான் தாண்டி. பிறந்த குழந்தைக்கு சொந்த பந்தங்களா அறிமுகப்படுத்தி வச்சாங்களா, அதனால மூசாக்கு எல்லாருமே தெரியுமா? என்ன மாமா இதையும் கேட்டுட்டு இருக்கீங்களே? அதானே, அது எப்படி ஆயிஷா பிறந்த குழந்தைக்கு சொந்த பந்தம் புரியும்? என்னையா நீ என்ன இவளுக்கு சப்போர்ட்டா? பிறந்த குழந்தைக்கு அவங்களோட அம்மா அப்பாவை தெரிஞ்சுக்கவே 1 வருஷம் ஆகுன்னு கூட தெரியாத ஒரு அம்மா, அது ஒரு உருப்படாத பிள்ளைய பெத்து அது ஏன் தலையில கட்டி நானும் ஒரு பிள்ளைய பெத்துட்டேன். துத்தேரி குடும்பமா இது. யாருடி, யாரு உருப்படாத பைய? ஏன் மகன் ஜிலா உருப்படாத பயலா? ஆமா, எல்லாரும் இங்க இருக்கோம், அது மட்டும் ஊர் சுத்த போயிருக்கேன். அப்ப அது உருப்படாத பிள்ளை தானே? ஐயோ, நாங்க இப்ப என்ன சொன்னோம்? நீங்க எதை வச்சு சண்டை போடுறீங்க?
எப்படி சண்டை வருதுங்கிறது முக்கியம் இல்ல, யாரு ஜெயிப்பாங்கிறதா முக்கியம். ஏய் இப்ப பாருடி, என்ன சொன்ன? ராணி, நீயாவது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட கூடாதா? நான் கண்ட்ரோல் பண்ணுமா? உன் பொண்டாட்டி போய் கண்ட்ரோல் பண்ண சொல்லியாச்சு. நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா? நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா? செய்வியா செய்வியா செய்வியா? வாயா வாயா வாயா, அவனை பாத்துக்கிறேன். வா நீ. கௌரி, என்ன சொன்ன? ஜிலாவுதீன் அங்கிள் மேட்டர் மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொன்னியே. வேணாம் பாலு, ஜிலாவுதீன் அங்கிள் இதை விட பெட்டர்னு நினைக்கிறேன்.